Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இன்னும் 10 மினிட்ஸ்ல கௌதமோட சாயில் டெஸ்ட்ல நான் சைன் பண்ண போறேன். அதுக்கு தான் பணத்தை திருப்பி அனுப்பி உங்களுக்கு விஷயத்த சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். வச்சிட்டுமா? டேய் ஆபீசர், டேய் டேய் யோ கட் பண்றான், கட் பண்ணிட்டான். கௌதமோட பிசினஸ் கெடுக்கிறதுக்கு ஸ்கெட்ச போட்டா அவன் ஏன் பணத்தை எடுத்து அவன்கிட்டயே கொடுத்து என் ஸ்கெட்சை எனக்கே திருப்பி போடுறான். விடமாட்டேன்டா. கௌதமுக்கு அப்ரூவல் கிடைச்சிட்டா அவன் மறுபடியும் பிசினஸ்ல ஜெயிச்சிருவான். உடனே அதை தடுக்க ஏற்பாடு பண்ணணும். தடுக்க ஏற்பாடு பண்றேன். எப்படி தடுக்கிறது? டேய் டேய் கௌதம், உன்னை விட மாட்டேன்டா, ஜெயிக்க விட மாட்டேன்டா. வரேன். ரவி வணக்கம் சார். எதுக்கு சார் திடீர்னு என்ன சாயில் டெஸ்ட் ஆபீஸ்க்கு வர சொன்னீங்க? அந்த ஆபீசர் கருணாகரன் தான் 2 கோடி தராம டெஸ்ட ஓகே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருல. அதெல்லாம் ஓகே பண்ணுவான், வாங்க போலாம். சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். வந்து காமெடியை மட்டும் பாருங்க, வாங்க. சார் வணக்கம் சார். சார் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் அவர் உங்களுக்காக வெயிட் பண்றாரா? சார் அவங்க வந்துட்டாங்க சார். வர சொல்லு. வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க சார். உட்காருங்க. ரவி சாருக்கு ஜூஸ் கொண்டு வா. சரிங்க சார். சார் இங்க என்ன சார் நடக்குது? சொல்றேன் பாருங்க. என்ன சார், சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி பண்ணாம இருப்பனா? காலையில இருந்து எனக்கு அதுதானே வேலை. அது சம்பந்தமா சைன் பண்ண வேண்டிய எல்லா ஆபீசர்ட்டையும் சைன் வாங்கிட்டேன். இனி நான் கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சது. இதோ போட்டுறேன். சாயில் டெஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா அப்ரூவல் பண்ணியாச்சு. இந்தாங்க. என்ன சார் வாங்க மாட்டேங்கிறீங்க? வாங்கிக்கோங்க. இல்ல சார், நீங்க பெரியவங்க, நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா நான் பிசினஸ்ல நல்லா வருவேன். சரி சரி பண்ணிட்டா போச்சு. அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுமா. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உட்காருங்க. சார் நீங்க நல்லபடியா பிளாட்ஸை கட்டி சேல் பண்ணணும். இதே மாதிரி நீங்க நிறைய பிசினஸ் பண்ணி அமோகமா சம்பாதிக்கணும். எனக்கும் நிறைய வருமானம் கொட்டணும். ஆட என் வாழ்க்கைய நாசம் பண்ண பார்த்துட்டு இப்ப என்ன வாழ்த்துறியா? இருடா, நான் கொடுத்த 2 கோடியை என்கிட்டே திருப்பி கொடுக்கற மாதிரி நான் பண்றேன். அது கண்டிப்பா நடக்கும். கௌதம் சார். சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க சார். ஜூஸ் சார். ஜூஸ் எனக்கு வேணா, சாருக்கு கொடுங்க. சார் 2 இருக்கு சார். 2ஐயும் சாருக்கே கொடுங்க. சார் ஜூஸ் சார். என்ன நம்ம கொடுத்த ஜூஸ் நமக்கே கொடுத்துட்டு போறாரு? சார் நீங்க பிரில்லியன்ட் சார். அன்னைக்கு இந்த ஆபீசர் கோவமா பேப்பரை தூக்கி எறிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு அதே ஆபீசர் பல்ல காட்டிக்கிட்டு அப்ரூவல் தர மாதிரி பண்ணிட்டீங்களே. ரவி,
எந்த மிருகம் எந்த ஆயுதத்தை காட்டினா அடங்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆயுதத்தை காட்டின ஆபீசர் அடங்கிட்டான். எப்படியோ சார் சாயில் டெஸ்ட் சக்சஸ் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சோ மச் ரவி. வெல்கம் சார். அட வா எஸ்எஸ்கே, என்ன இந்த பக்கம்? ஓ, ஆபீசர் எனக்கு கொடுத்த சாயில் டெஸ்ட தடுக்க வந்தியா? அஷோ, நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. ஆபீசர் எனக்கு சாயில் டெஸ்ட் அப்ரூவ் பண்ணி ஆர்டரே கொடுத்துட்டாரு. பாத்தியா? என்னையா சொல்ற? அப்ரூவல் கிடைச்சிருச்சா? ஏய், ஐயோ, என்ன நீ பணம் கொடுத்து செட்டப் பண்ண உன் செல்ல ஆபீசர் கருணாகரன் நானும் பணம் கொடுத்ததோ எனக்கு வாலாட்டிட்டு கையெழுத்து போட்டாரு. ஆமா எஸ்எஸ்கே, உன்கிட்ட மட்டும் தான் பணம் இருக்குமா? என்கிட்ட எல்லாம் பணம் இருக்காதா? ஆபீசருக்கு கொடுக்க வாண்ட் ஏதுடா பணம்? நீ தான் சோத்துக்கே வழி இல்லாதவன், உனக்கு எப்படி 2 கோடி வந்துச்சு? ஏய், என் பணத்தை தானே நீயும் இலக்கியாவும் கொள்ளையடிச்சு அதுல உள்ள பணத்தை ஆபீசருக்கு கொடுத்தீங்க, கரெக்டா? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? இந்த பாரு, எப்போ என் பிசினஸ் கெடுக்கிறதுக்கு நீ குறுக்கு வழியில போனியோ அதே குறுக்கு வழியில நானும் போய் உன்னை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் சாயில் டெஸ்ட ரிஜெக்ட் பண்ணியோ அதே பணத்தை உன்கிட்ட இருந்து புடுங்கி அந்த சாயில் டெஸ்ட வாங்குறதா என்னோட பிளான். அதுக்கு ஒரு பிளான் பண்ண, அதான் இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு நானே உனக்கு போன் பண்ணி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? என்னது, நீ பேசுனியா? உன்னோட வெல்விஷர் விசுவாசி அப்படின்னு குரலை மாத்தி பேசுனது நான் தான். நீ அதை நம்பிக்கிட்டு நைட்டோட நைட்டா பணத்தையும் டாக்குமெண்ட்டையும் உரமுட்டன் டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்ச. வழியில அவனை மடக்கி உன் உரமுட்டையை தூக்கிட்டோம். அதை வச்சுதான் இப்ப விவசாயம் பண்ணோம். ஓ, உனக்கு புரியல? அந்த பணத்தை வச்சுதான் இந்த சாயில் டெஸ்ட் அப்ரூவலையே வாங்க. ஏய், என்ன எஸ்எஸ்கே, வழக்கமா நான் தான் சட்டைய பிடிப்பேன், இப்ப நீ பிடிக்கிற. ஓ, இதுல கூட என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஷோ, ஐயோ. டேய், சிரிக்காதடா. ஐயோ சார் கையெடுங்க, இல்லன்னா கௌதம் சார் உங்க பணத்தை யூஸ் பண்ணி உங்களையே ஜெயில தள்ளிடுவாரு. என்ன எஸ்எஸ்கே, ஏதோ உழைச்சு சம்பாதிச்ச காசை பறி கொடுத்த மாதிரி ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க? 4 பேரை மிரட்டி ஏமாத்தி புடுங்கின காசு தானே அது. அத உன்கிட்ட இருந்து புடுங்கினா உனக்கு அது வலிக்குமா? சொல்லுமா, வலிக்குமா? பாரு, நான் நேர்மையா பிசினஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டவன். நீ என் தொழில கெடுத்தப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அந்த வலியை தான் உனக்கு கொடுத்திருக்கேன். இப்போ இனி உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பூஜை போட்ட இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறேன். என்னோட ஜானகி பில்டர்ஸ் கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா 250 வீடுகளை கட்டி முட்டிக்கும் போது மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வைப்பேன். கூடிய சீக்கிரமே நம்பர் 1 பிசினஸ்மேனா ஆவண்டா. நடக்காதுடா, நடக்கவும் விட மாட்டேன். ஏன் நடக்காது? நடக்கும். இனிமே வரிசையா உனக்கு தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? என்கிட்ட பல்பு வாங்க ரெடியா இரு. என் பிசினஸ் கெடுத்துட்டோம் நீ அஞ்சலி கேக் வெட்டி கொண்டாடுனீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அல்வாவை 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடுங்க. ஏங்க இப்படி அடுத்தவன் தொழில கெடுக்க பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் உழைச்சு முன்னேறவே தெரியாதா? அன்னைக்கு இப்படித்தான் கோபால் சாரோட நிலத்தை வாங்கி பொய்ய சொல்லி நல்லா வாங்கி கட்டிட்டு போனீங்க. அப்பவே தெரிஞ்சிருந்தா இப்ப இந்த அவமானம் வந்திருக்குமா? டேய், நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றல ஒண்ணா? என்ன எஸ்எஸ்கே, அடங்கு அடங்கு. இது பார், இது ஏன் டைம், நான் தான் பேசணும். ஆனா என்ன சொன்ன? நீ என் வளர்ச்சியை தடுக்கிற ஸ்பீட் பிரேக்கரா? நீ தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் சைக்கிளோ இல்ல பைக்கோ இல்லடா. எந்த தடையையும் பேத்து எடுத்து வீசுற புல்டோசர், அதுவும் நேர்மையான புல்டோசர். டேய், நிறுத்தடா. என்னடா நேர்மை, பெரிய நேர்மை? இப்ப நீ 2 கோடி லஞ்சம் கொடுத்து தானே இங்க அப்ரூவல் வாங்கியிருக்க. அப்ப எங்கடா போச்சு உன் நேர்மை? சொல்லு. அது லஞ்சம் இல்ல ராசா, அது லஞ்சம் கிடையாது. இந்த காது குத்துறப்போ வாயில சாப்பிட கொடுப்பாங்களே ஸ்வீட், அந்த ஸ்வீட் ஆபீசருக்கு கொடுத்து காது குத்துன. ஆனா நான் அவருக்கு லஞ்சமா கொடுத்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போற மாதிரி செய்வேன். அப்ப தெரியும் நான் நேர்மையா தான் இந்த அப்ரூவலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு.
ஆமா என்ன சொன்ன? பிசினஸ்ல நான் உனக்கு குழந்தையா? தப்பு 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பனுக்கு நான் பிசினஸ்ல கூட புள்ளையா இருக்க மாட்டேன். கௌதம் வேணாம், நீ ரொம்ப ஆடுற, இது நல்லதுக்கு இல்ல. ஓ, நீ ஆடுறேன்னு சொன்னதும் தான் எனக்கு ஆடணும்னு தோணுது. ரவி சார், இந்த ஃபைல பிடிங்க, நான் ஒரு ஆட்டம் போடுறேன். என்ன நான் மட்டும் ஆடிட்டு இருக்கேன்? வா சேர்ந்து ஆடுவோம். ஆடு ஆடு. என்ன SSK? நிறுத்துடா. உன் கள்ள பணம் போர்ஜரி சொத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் என் கையில இருக்கும்போது நீ என்ன தைரியத்துல கைய ஓங்குற? அந்த மூட்டைய அப்படியே கொண்டு போய் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல கொடுத்தேன்னு வையே, உன்னை அப்படியே துண்டா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ நம்பர் 1 பிசினஸ்மேன் ஆக முடியாது கண்ணா. நம்பர் 1 கிரிமினலா வேணா அவ. என்ன குடுக்கட்டுமா? பாரு, நான் பில்டிங் கட்டி சேல் பண்ற வரைக்கும் பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். இப்ப இருக்குல்ல ஒரு பயம் உன் மூஞ்சில, இதே பயம் எப்பவுமே இருக்கணும். சரியா? வரட்டுமா SSK? அப்புறம் அன்னைக்கு பணத்தையும் டாக்குமெண்ட்டையும் உன் காரோட சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த காரை மட்டும் உன் வீட்டு பக்கம் நிறுத்த சொல்லிருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ. ஏன் தெரியுமா? நான் எப்போ அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். பாய். வாங்க. என்ன இலக்கியா, உன் முகத்துல இன்னைக்கு புதுசா ஒரு சந்தோஷம் தெரியுது. தெரியாம இருக்குமா? என் புருஷன் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. அந்த சந்தோஷம் தான். உனக்கு என்னடி வந்துச்சு? இலக்கியா, இலக்கியா, கௌதம் வந்துட்டாரு. இலக்கியா, ஏய் வாங்க கௌதம். இலக்கியா, போன காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு. சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ட பாசிட்டிவா வாங்கிட்டேன். சூப்பர்ங்க. இலக்கியா, கௌதம், கௌதம் ப்ளீஸ், தலை சுத்துது, இறக்கி விடுங்க. முடியல கௌதம். எப்படி? அந்த ஆபீசர் நல்லபடியா ரிப்போர்ட்ட கொடுத்துட்டாரா? அதான் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வச்சு பணத்தை கொடுத்துட்டோமே. டெஸ்ட் ஓகே பண்ணாம இருப்பானா? அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அந்த ரிப்போர்ட்ட காட்டுற பாரு. கௌதம், ஒரு வழியா பில்டிங் கட்டுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இந்த ரிப்போர்ட்ட கண்ணுல பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இனி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குறதுக்கு எந்த தடையுமே இல்ல. இலக்கியா, இந்த ரிப்போர்ட்டை வாங்கும் போது என் உயிரே எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. நம்மள முன்னேற விடக்கூடாதுன்னு SSKவும் அஞ்சலியும் சேர்ந்துகிட்டு சதி பண்ணி நம்ம பிசினஸ் வாய்ப்பை கெடுத்தாங்கல்ல. எத்தனை தூரத்துல இருந்த வெற்றி கை நழுவி போயிடுச்சேன்னு நம்ம 2 பேரும் சரியா சாப்பிடாம தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இலக்கியா. SSK அஞ்சலி மூஞ்சில கரிய பூசியாச்சு. அந்த SSKவோட பணத்தை வச்சே அவன் நமக்கு எதிரா பண்ண சதிய முறியடிச்சாச்சு. இனி நமக்கு எதிரா தடையே கிடையாது. கௌதம், அதுக்கு முன்னாடி அந்த ஆபீசர் கருணாகரனை ஏதாவது பண்ணணும். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. சட்டப்படி கிடைக்கிற சம்பளம் பத்தாதுன்னு லஞ்சங்கிற பேர்ல நம்மள பிசினஸ் பண்ண விடாம எவ்வளவு டார்ச்சர் பண்ணா. நீங்க நல்லாவே படிச்சிருக்கீங்க, இந்த தொழிலையும் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அப்படியும் அந்த கருணாகரன் உங்களை சுத்தல்ல விட்டால. பாவங்க இந்த அப்பாவி ஜனங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் மாட்டினா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அந்த ஆபீசர் உங்களை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பான். அவன் இந்த பதவியில இருக்கிற வரைக்கும் பப்ளிக்கு தொந்தரவாதான் இருக்கும். கருணாகரன் லஞ்சம் வாங்கின வீடியோ நம்ம கிட்ட இருக்கு.
அத வச்சே அவ பதவிக்கு ஒல வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.